ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். லாங் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் 2 இயர்ஸ் ஆக போகுது. லாங் வீடியோ போஸ்ட் பண்ண எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதுவும் இல்லாமல் வியூஸும் போக மாட்டேது. ஷார்ட்ஸ் வீடியோலையாச்சும் கொஞ்சம் ஒரு 1000 2000 வியூஸ் போகுது. சுத்தமாக லாங் வீடியோ போகவும் மாட்டேது. லாங் வீடியோவும் எடிட் பண்ணி போடுறதுக்குமே கொஞ்சம் டைம் ஆகுது. அதனால் போடுறதில்ல. வீடியோக்குள்ளே போகலாமா? ஹோம் க்ளீனிங் ஒர்க் தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். வீட்டில் வந்து டைல்ஸ் ஒட்டுறது இந்த மாதிரி ஒர்க்லாம் வந்து சரி, அதெல்லாம் வந்து வீட்டில் டைல்ஸ்லாம் வந்து கட் பண்ணாங்கன்னா அந்த டஸ்ட்லாம் படிஞ்சு வீட்டில் மறுபடியும் ஒர்க் ஆகும்னு ஒர்க் மறுபடியும் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டு ஒர்க்லாம் கொஞ்சம் முடிஞ்சதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணேன். கிச்சன் ஒர்க்கு அந்த டைல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதை கட் பண்ண உடனே பொருள் ஃபுல்லாக டஸ்ட் அடித்து செம்ம வேலை அதிகமாகிடுச்சு. அது இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் ஆச்சு. வீட்டெலாம் சரியாக பாப்பா பிறந்ததுலேருந்தே வந்து வீடெலாம் சரியாக க்ளீன் பண்ணுறதில்ல. அதனால் கிச்சன் ஃபுல்லாகவுமே வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எல்லா டப்பா எல்லாத்தையும் கீழே எடுத்து வச்சுட்டு எல்லாம் டஸ்ட்டெல்லாம் தொடச்சிட்டு ஃபுல்லாக டப்பா எல்லாத்தையும் கழுவி வச்சிட்டு இருந்தேன். உங்கள் வீட்டில் நீங்கள் கிச்சன் ஏதாச்சும் அப்படி ரெடி பண்ண போகிறீங்க அப்படின்னா மேலே ஏதாவது துணி அப்படி ஏதாவது மேலே ஃபுல்லாக போத்திட்டு நீங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 டேஸுக்கு மேலேயே ஆகிடும். ஏன்னா ஒரு பாத்திரம் விடாமல் எல்லா பாத்திரமும் ஃபுல்லாக புழுதி மண் எல்லாம் அடித்து ரொம்ப பாத்திரம் எல்லாமே வீணாக போச்சு. அதனால் எல்லாத்தையும் மறுபடியும் தொடச்சிட்டு வைக்கிறதுக்கு நைட்டு 11 o'clock கிட்ட ஆகிடுச்சி. அதனால தான் ஒன்று எல்லாத்தையும் தொடச்சிட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். வீட்டில் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ மாதிரி தான். நீங்கள் சப்போஸ் உங்கள் வீட்டில் நீங்கள் ஏதாவது ஒர்க் ஆரம்பிக்கிறீங்க அப்படி ஏதாச்சுன்னா நீங்கள் வந்து மொத்த ரேட்டாக நீங்கள் வந்து பேசி விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு நஷ்டம் தான். ஏன்னா கிட்டத்தட்ட நாங்கள் 4 லட்ச ரூபா இதில் இன்வெஸ்ட் பண்ணி 4 லட்ச ரூபா நஷ்டத்தில் தான் போய் முடிஞ்சிருச்சு. அது வந்து எங்களுக்கே தெரியாமல் எங்கள் மாமனார் வந்து அமௌண்ட்டு கொடுத்துட்டாங்க. அதனால் வந்து எங்களுக்குமே அந்த அளவுக்கு வேலை வாங்குறது இது மாதிரி எது லாபம் எது நஷ்டம்னு அவ்வளோ தெரியல. எல்லா முடிவும் அவங்க எடுத்ததுனால எங்களுக்கு தெரியல. நீங்கள் சப்போஸ் இது வந்து நாங்கள் ஏமாந்த மாதிரி யாரும் ஏமாறக்கூடாதுன்றதுக்காக ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ மாதிரி தான். நீங்கள் சப்போஸ் உங்கள் வீட்டில் ஒர்க் ஏதாவது டைல்ஸ் போட்டுறீங்க அந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்கு ரொம்ப இப்போ தான் நீங்கள் புதுசாக இடம் வாங்கி வீடு கட்டிங்கன்னா அது எதை பற்றி எனக்கு தெரியல. நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீடு கட்டி கிட்டத்தட்ட ஒரு 25 இயர்ஸ் ஆகிடுச்சு. மேலே வீடெல்லாம் ஒழுகுது, தண்ணிலாம் உள்ளே லீக் ஆகி ஒழுகுதுன்றதுக்காக நாங்கள் வந்து வீடை வந்து ரெடி பண்ணியிருந்தோம். ரெடி பண்ணி எல்லாரையும் குறை சொல்ல, ஒரு சில பேர் இந்த மாதிரி ஏமாத்த மொத்த ரேட்டு பேசி விட்டாங்கன்னா கடையில் அமௌண்ட்லாம் வந்து கம்மி பண்ண ஏமாற்றி வைக்கிறது இந்த மாதிரி அமௌண்ட் எல்லாருமே அவங்களுக்கு தான் சொல்ல எனக்கு அதெல்லாம் தெரியல. எல்லாமே ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டெய்லி குளிக்க விட்டாலுமே ஒரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து லாபம் வரும். அப்புறம் ஒரு 15 அப்புறம் ஒரு 15 அமௌண்ட் மொத்தமாக பேசி விட்டாலுமே லாபம் வரும். நாங்கள் வந்து வேலை போட்டு வந்து மொத்தமாக பேசி விட்டதுனால தான் நஷ்டப்பட்டோம். வந்து அது வந்து ஒரு சிலவங்க தெரிஞ்சவங்களாம் இருப்பாங்க, ஒரு நேர்மையாக செய்கிறவங்களாம் இருப்பாங்க. நான் எல்லாரையுமே குறை சொல்ல வரல, ஒரு சிலவங்க நல்லவங்களும் இருக்காங்க. வீட்டுக்கு பைப்பு, வாஷ் பேஷன், சிங்க்கு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்களே சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மொத்தமாக விட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த டூப்ளிகேட் எல்லாம் கம்மி ரேட்டில் உள்ளது அந்த மாதிரிலாம் கூட எடுத்துகிட்டு வந்து போட சான்ஸ் இருக்குது. நான் எல்லாரையும் சொல்ல வரல, ஒரு சில பேர் தான் அப்படி பண்ணுவாங்க. நமக்கு தெரிஞ்சவங்க நம்ம ரிலேட்டிவ் அப்படின்னு உள்ளவங்களாம் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. ஒரு சிலர் தான், ஊத்தில் ஒரு 10 பேர் தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க. நான் எல்லாரையுமே குறை சொல்ல வரல. அந்த மாதிரி இப்போ மொத்தமாக பேசி விட்டீங்க அப்படின்னா ஒரு சில பொருளாக வந்து அமௌண்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா நாளைக்கு வரும் நாளான்னைக்கு வரும். ஏன்னா இப்படி சொல்லி தான் எங்களுக்கு ஏமாற்றிட்டாங்க. அதனால் நீங்கள் அமௌண்ட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா மொத்தமாக பேசி பொருள் எல்லாத்தையும் வாங்கி வந்து வச்சுட்டாங்களா, எல்லா பொருளும் வந்துருச்சா, நாளைக்கு இன்றைக்கின்னு சொன்னாலும் கண்டிப்பாக நீங்கள் அதை ஏற்றுக்காதீங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு அப்படி சொல்லி தான் கடை நாளைக்குன்னு சொல்லிட்டு அந்த பொருள் எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டும் காசு வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொருளை வந்து இறக்கிட்டு இல்லை நாங்கள் அப்படி சொல்லவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பச்சை அப்படியே போய் பேசி மறுபடியுமே எல்லாத்துக்கும் பொருளுக்கெலாம் மறுபடியும் எங்ககிட்ட கிட்டத்தட்ட ஒரு 25 கிட்ட அமௌண்ட்டை வாங்கி கடைசி இவ்வளோ செலவு பண்ணியும் வீடு ஒழுவுறதுன்றதுக்காக தான் 4 லட்ச ரூபா செலவு பண்ணால் மறுபடியும் வீடு ஒழுவுது. வேலை ஒர்க்கு முடிஞ்சு 6 மந்த் கழிச்சோம்.